வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தோனேசியா பயணம். வெளிவேறிய துப்பாக்கிச்சூடு சம்பவம், ராணுவ மேஜர் உட்பட 4 சந்தேக நபர்கள் விடுதலை. சாதாரண தர பரீட்சையில் பிரச்சினைகளுக்கு முன்கொடுத்த மாணவர்களுக்கு நீதி. கலைக்கப்படவுள்ள நாடாளுமன்றம் உறுதியாக கூறும் எம்பி. கனேடிய மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல். இந்த நாட்களில் அவதானமாக செயற்படுமாறு இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தல். பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஆராய்கின்றோம், செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெறும் 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இந்தோனேசியாவின் பயணமாகியுள்ளார். இந்தோனேசிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்கின்றார். கூட்டு செழுமைக்கான நீர் என்ற தொனிப்பொருளில் 10வது உலக நீர் மாநாடு மே 18 முதல் 20 வரை இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் மே மாதம் 20 தேதி மாநாட்டில் விசேட உரையாற்றவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்தோனேசிய ஜனாதிபதி உள்ளிட்ட அந்த நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களிலும் ஈடுபடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பகா மாவட்டத்தின் வெளிவேறிய ரதுபஸ்வல பிரதேச மக்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் இருந்து முன்னாள் ராணுவ மேஜர் உட்பட 4 சந்தேக நபர்கள் விடுதலை செய்து கம்பகா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தின் வெளிவேறிய ரதுபஸ்வல பிரதேச மக்கள் சுத்தமான குடிநீரை வழங்குமாறு கோரி அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுத்திருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் 3 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ள அதேவேளை 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரும் காயமடைந்திருந்தார். ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான சட்டமா அதிபரால் கம்பகா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் இடம்பெற்று சுமார் 11 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் குறித்த நால்வரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த வன்முறை சம்பவம் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. நாட்டில் ஒரு தனியார் நிறுவனத்தின் அடிப்படை நடவடிக்கையால் சுற்றுச்சூழல் மாசடைவதாக கூறி அதனை எதிர்த்தே பிரதேச மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ராணுவ பிரிகேடியர் மற்றும் 3 ராணுவ சிப்பாய்கள் சந்தேக நபர்களாக இனங்காணப்பட்டிருந்தனர். கடந்த 4ஆம் மாதம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது இந்த வழக்கு இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 11 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவம் இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத வன்முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரினால் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணைகள் நீண்ட காலமாக இடம்பெற்றிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு முறையான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே வார சபையில் வலியுறுத்தினார். அத்துடன் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு நட்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே 2013ஆம் ஆண்டு கோரிக்கை விடுத்திருந்தார். அதே நேரம் இந்த சம்பவத்தின் போது உயிரிழந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்காத நிலையில் ராணுவம் அழைக்கப்பட்டு பொதுமக்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது ராணுவம் பயன்படுத்தியதாக கூறப்படும் 90 துப்பாக்கிகள் அரசு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை தமது பணிப்புரைக்கு அமையவே வெளிவேறிய கலகம் இடம்பெற்ற பகுதிக்கு ராணுவத்தினரை பாதுகாப்பு அமைச்சு அனுப்பி வைத்ததாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தை ஞானசார தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் சாதாரண பரீட்சையில் பிரச்சினைகளுக்கு முன்கொடுத்த மாணவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜாசுந்தர் தெரிவித்தார். நடந்து முடிந்த சாதாரண பரீட்சையின் முறைகேடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். சாதாரண பரீட்சையின் முறைகேடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாசுந்தர இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். மேலும் இந்த முறைப்பாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சுமார் 3 மணித்தியாலங்கள் ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சம்பந்தப்பட்ட பரீட்சை மண்டபங்களில் கடமையாற்றிய அதிகாரிகள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த பரீட்சை ஆணையாளர் நாயகம் மினுவாங்கொடையில் பரீட்சைக்கு தோற்றிய 14 மாணவர்களுக்கு புவியியல் வினாத்தாளில் சில பகுதிகளை உரிய அதிகாரிகள் வழங்காதது 100% தவறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் நாடாளுமன்ற நிச்சயம் கலைக்கப்படும் என சுதந்திர மக்கள் கூட்டணியின் பிரதிநிதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதன்படி அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த அவர் நடவடிக்கை எடுப்பார் என டிலான் பெரேரா தெரிவித்தார். இலங்கையில் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதன் மூலம் நாடாளுமன்றத்தை கலைக்க ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அதிபர் தேர்தலை நடத்த ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் மீண்டும் ஸ்ரீலங்காவின் அதிபராக ரணில் விக்ரமசிங்கவால் பதவியேற்க முடியும் என டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கனடாவில் இணையவழி மூலம் பொருட்களை கொள்ளளவு செய்பவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வியாபார போட்டி முகவர் நிறுவனம் குறித்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. இதன்படி வாடிக்கையாளர்கள் பொருட்களை இணையவழியில் கொள்ளளவு செய்யும் போது ஏதேனும் மறைமுக கட்டணங்கள் அறவீடு செய்யப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. விவரங்கள் வெளியிடப்படாத கட்டணங்கள் அல்லது மறைமுக கட்டணங்கள் ஏதேனும் அறவீடு செய்யப்பட்டால் அது குறித்து அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இணையவழியிலான விற்பனையின் போது மறைமுக கட்டணம் அறவீடு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பதிவு கட்டணம், நிர்வாக கட்டணம் போன்ற சில வகை கட்டணங்களை இவ்வாறு மறைமுக கட்டணங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. மேலும் பொருள் அல்லது சேவைகளுக்கான விலைக்கு மேலதிகமாக வேறு மறைமுக கட்டணங்கள் திடீரென சேர்க்கப்பட்டால் அது சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் மக்கள் மத்தியில் டைபாய்டோபாக்டீரியா குடற்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மலக்கழிவுகளால் டைபாய்டோபாக்டீரியா உருவாகிறதாகவும் பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பாக்டீரியா பரவும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியில் உணவு உண்பவர்கள் இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தலை விடுத்துள்ளனர். இந்த பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது. எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த பாக்டீரியா தொட்டால் காய்ச்சல், மெதுவாக இதய துடிப்பு, சோர்வு மற்றும் இருமல், தலைவலி மற்றும் மெலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். டைபாய்டோபாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலகங்களிலிருந்தும் இதற்கான தடுப்பூசிகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதுடன் தேசியத்தின் பால் உள்ள தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் செயற்பாட்டிலும் டெலோ ஈடுபடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். எமது பூர்வீகம் ஒடுக்கப்படுகின்ற எங்களது தேசத்தில் அதனை மீட்டெடுக்க வகையிலும், எங்களது நிலங்களை பாதுகாக்கின்ற வகையிலும், எங்களது மக்களுடைய சுபீட்சமான வாழ்வை பெற்றுக் கொடுக்கின்ற வகையிலேயே தமிழீழ விடுதலை இயக்கம் தனது கடமையினை செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழீழ விடுதலை இயக்கமானது ஒற்றுமையாக தமிழ் கட்சிகளை அணிதிரட்டுவதற்கான செயற்பாட்டினை முன்னெடுத்து வருவதோடு தேசியத்தினை நேசிக்கின்ற ஏனைய கட்சிகளை உள்வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலேயே எமது மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் துப்பாக்கியை ஏந்திய நாம் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் செயற்பாடினை தொடர்ந்து செய்வோம். அந்த வகையில் எமது மக்களை மோசமாக நடாத்துபவர்கள், எமது நிலங்களை அபகரிப்பவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலின் போது எமது மக்கள் முகம் கொடுக்க மாட்டார்கள். அத்துடன் இவ்வாறான செயற்பாடு காரணமாகவே பொது வேட்பாளர் என்ற விடயம் மேலோங்கி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.